ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குது எல்லாமே போட்டுட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டால் சீக்கிரம் வதங்கணும், அதனால் கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் நெய் நானே ரெடி பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் தேங்காய் பால், இதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு வாட்டி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு நல்லா ஒயிட் கலர் துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்தால் தேங்காய் பால் ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா விட்டு வதக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசி, நான் வந்து அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அதையும் இது எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் அரிசி போட்டுட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் கமன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி. புதினா போட்டு இருக்கிறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.